போயிட்டு இருக்கோம். இது நாங்கள் வந்து கேரளாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். நாங்கள் கேரளாவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வாங்க போகலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது ட்ரெயினில் ஏறிட்டோம். இப்போ வந்து கிளம்பிடுறோம் ட்ரெயின். கிட் பேபி வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ராம்நாட்லேருந்து மதுரை கிளம்பிடுச்சு ட்ரெயின். இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து மொத்தம் 2 ட்ரெயின். நாங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரெயின் முடிச்சுட்டு இன்னொரு ட்ரெயினுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து 4 மணிக்கு வரும். மதுரையிலேருந்து கேரளாவுக்கு போகிற ட்ரெயினுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து கேரளாவுக்கு போகிற ட்ரெயினில் ஏறிட்டு இப்போ வந்து ரொம்ப செம்ம ஸ்பீடாக போகுது. கேரளா பார்டருக்குள்ளே போனோமே செம்மையாக இருந்துச்சு. நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். கிளைமேட் வந்து நல்லா கூலிங்காகவும் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இப்போ வந்து நாங்கள் மேலே வந்து உட்காந்து நாங்கள் தூங்குறதுக்காண்டி ஒரு 2 நாங்கள் மேலே வந்து அப்பர் 2 சீட்டு இருந்துச்சு. அதில் நாங்கள் 2 பேரும் ஹாதி நானும் தூங்கிட்டோம். கீழே வந்து ஹசீபு எல்லோரும் தூங்கிட்டாங்க. என் தம்பி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன பையனோட. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சூப்பராக கேரளா வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போட்டிங் காணி போயிட்டோம். அங்கே நாங்கள் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். எப்படி மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து இப்போ போட்டிங் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கியூட் பேபி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஓடி. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுனால நல்லா ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க கியூட் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து போட்டுக்குள்ளே ஏறியாச்சு. இது வந்து ஏசி போட்டு நல்லாயிருக்கும், நீங்களே பாருங்கள்.
கியூட் பேபி வந்து நல்லா அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அதை வந்து ஒரு அக்கா வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. வெளியே இருந்து பார்க்க எங்கள் போட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும் எங்கள் போட்டுமே. அதெல்லாம் அந்த அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுலேருந்து வண்டியில் தூக்கி வச்சிருக்கா அவ்வளோ பேர் ஆர்டிசி மாக்கி. போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம் போட்டை விட்டு. அப்புறம் வந்து நான் வந்து கேரளா ஞாபகமாக ஒன்று வாங்கலான்னு தோணுச்சு. அதை வந்து ஒரு இது மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி நான் ஒரு அழகான இது கப்பல் மாதிரி வாங்கினேன். அது நல்லாவே இருந்துச்சு. மேலே வந்து இந்தியா ஃப்ளாக் போட்டு கீழே வந்து கேரளான்னு அழகாக எழுதி இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுவோம். இப்போ வந்து போட்டை விட்டு இறங்கி வந்ததுமே சின்ன சின்ன கடையாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷு அவங்க பிடிச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்து கேரளாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த போட்டை வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து சின்ன சின்ன கடையாக இருந்துச்சு, பாருங்கள் நீங்களே. இதில் தான் நாங்கள்லாம் வாங்கினோம். இது வந்து என் தம்பி வாங்கினா, ஒரு மேலே ப்ளூ கலர் போட்டுருந்துச்சுல, அது என் தம்பி வாங்கினா. ஒரு கப்பல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வந்து நான் வாங்கினேன். இது வந்து நல்லா என் தம்பி வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான், யார்கிட்டையும் கேட்காம சும்மா அப்படியே எடுத்து அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து இது நல்லா இயற்கையாக இருக்குது பாருங்கள். நல்லா காற்று இருந்துச்சு அந்த இடத்துல, நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு வாட்டர்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து போட்டிங் முடிச்சுட்டு போயில வந்து சின்ன சின்ன கடையாக இருந்துச்சு, பபுள்ஸ்லாம் இருந்துச்சு இதில். அப்புறம் வந்து குட்டி குட்டி கடையில் வந்து ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். அப்புறம் வந்து கேரளாவுடைய அழகாக ஒரு வாங்கினதுண்டா நான் வாங்கின இந்த ஒரு கப்பல் தான் நான் சொன்னது. இது நான் வாங்கினேன். அப்புறம் வந்து ஹாதி ஒரு கேரளா மாதிரி இது வாங்கினா. அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. கேரளா ஞாபகமாக. ஸோ நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கீ செயின் என்னோட இது வந்து எவ்வளோன்னா 100 ரூபாண்டு சொன்னாங்க. அப்புறம் ஹாதியோடது வந்து 80 ரூபான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 2ம் நல்லா இருந்துச்சு. மொத்தம் 180 ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ட்ரைனிங்க்கு வந்தாங்க. ஸோ நானும் என் தம்பியும் சூப்பராக கை கொடுத்தோம். நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் வந்து நாங்கள் ஒரு ஜூஸ் கடையை பார்த்தோம், சின்ன ஜூஸ் கடையை. அங்கே வந்து நாங்கள் வந்து குலுக்கி ஜூஸும் அப்புறம் வந்து கோலி சோடாவுமே குடித்தோம். அப்புறம் வந்து எல்லாருமே குலுக்கி ஜூஸ் குடித்தாங்க, நான் மட்டும் கோலி சோடா குடித்தேன். அதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.